புனிதா கபிலன் கிட்ட பணிஞ்சு பேசாதன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். உனக்குலாம் என்கிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் பத்தாதா? இப்ப எதுக்குடா அமுதா மேல கோவப்படுற? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? புனிதாவும் பத்திரத்தை காணும்னு நம்மள மாதிரி பதட்டத்துல தான் இருக்கா. அது நீயே பார்த்தல்ல. மா அதெல்லாம் நடிப்புமா. அத நீங்க நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். பூட்டி இருந்த கபோர்டு சாவியும் காணோம், உள்ள இருந்த பத்திரத்தையும் காணோம். வேற யாரு மேல சந்தேகப்படுறது? டேய் மணி, நீ இவ்வளவு கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல. இங்க பாரு, முதல்ல கபிலன் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இனி என்ன நடக்கணும்? நம்ம வீட்டு பத்திரம் நம்ம வீட்டுல இல்ல, அந்த மகாலிங்கம் தான் எடுத்து வச்சிருப்பான்னு கேட்க போனா அவன் பெரிய இவனாட்டம் என்ன மிரட்டுறான்? காணாம போனது நம்ம குடும்பத்தை பத்திரம். அத கேட்டா அவர் எதுக்கு உங்களை மிரட்டுறாரு? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. டே மணிகண்டா, கபிலன் வீட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அத முதல்ல சொல்லுடா. என்ன நடந்ததா? நம்ம சொத்து பத்த நான் கேட்டதுக்கு அவன் என்ன அடிக்க வந்துட்டான். அது மட்டும் இல்ல அத்தை, நம்ம சொத்துல நயா பைசா கூட தர மாட்டானாமா. இந்த சொத்து எல்லாமே புனிதாவுக்கு சேர வேண்டியதான். டேய், அந்த படுபாவி மகாலிங்கம் அப்படியெல்லாமாடா சொன்னாரு? டேய், யார் வீட்டு பஞ்சாயத்துக்கு யார் நாட்டாம பண்றது? வேற என்ன சொன்னா மகாலிங்கம்? சொத்து புனிதாவுக்கு தானா, நமக்கு நடு தெருவான். இத கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த சொத்து நமக்கு கிடையாதுன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? வேற எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் அந்த வீட்டோட மகாராணி அவங்க மாமாவை தூண்டி விட்டு நாடகம் ஆடுறான்னு நல்லா தெரியுது. இவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு புனிதாக்கா சும்மாவா இருந்தாங்க? அவங்க மாமா கிட்ட பத்திரத்தை பத்தி அவங்க கேட்கவே இல்லையா? அவ பத்திரம் எங்கன்னு கேக்குற மாதிரி நடிக்க தான் போயிருக்கா. டேய், அவ நடிச்சாலோ நடிக்கலையோ அதுக்கு அந்த மகாலிங்கம் என்னதான் சொன்னாரு? அதான் சொன்னனே அத்தை, புனிதாவுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் போகுமா. நம்ம யாரும் அந்த சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு மிரட்டுறான். அப்போ அவரை பேச விட்டு புனிதாக்கு அமைதியாக்காங்கன்னு சொல்றியா? மாமா தான் கோவத்துல புனிதா நீ மேல சந்தேகப்படுறாருன்னா நீங்களும் அண்ணிய தப்பா நினைக்காதீங்கக்கா. புனிதா அண்ணி எப்பவுமே நம்மள கஷ்டப்பட விட மாட்டாங்க. இவ புனிதாக்கு சாதகமா பேசுறத பார்த்தா ஒன்னும் சரியில்லையே. இவ அவ்வளவு நல்லவளும் கிடையாது. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். அப்படி சொல்ல அமுதா. புனிதாவை பார்த்தாலே சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் அவளை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு நாளும் அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டா. அவ எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நினைப்பா. அவ ஏன் பொண்ணுடா, அவ என் பசங்களை தங்கமா பாத்துக்குவா. அதுல எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குடா. மணி, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட அதுக்கு இன்னும் கூட உன் மேல நம்பிக்கை வரல பாரு. அம்மா என்னைக்கு நீ நான் சொல்றத நம்பி இருக்காங்க, அவங்கள விடுங்க. எனக்கு என்னமோ அந்த பத்திரத்தை புனிதா சொல்லிதான் மகாலிங்க எடுத்து வச்சிருப்பான்னு தோணுதா நீ? டேய், உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையாடா? புனிதா எதுக்கு நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்து அவங்க மாமாட்ட கொடுக்கணும்? ஐயோ மாம்சே, நீ கொஞ்சம் அமைதியா இரு. புனிதா மேல இருக்கிற கோவத்துல உன்னை ஏதாவது பேசிட போறேன். புனிதாவை வேற இன்னும் வந்துட்டாங்க. காணோம். இதோ உன் பொண்ணே வந்துட்டா. என்னன்னு நீயே கேளு, நீயே கேளு. புனிதா வந்துட்டியாடா? என்னம்மா ஆச்சு? இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க என்ன நடந்துச்சு? சொத்து பத்திரத்தை பத்தி மகாலிங்க என்னதான் சொன்னாரு? அவருக்கும் காணாம போன பத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. ஐயோ, அப்ப நம்ம பத்திரம்? அம்மா, நானும் மாமா கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ரொம்ப நடிக்காத. உன் மாமா அது மட்டும் தான் சொன்னாரா? சொத்துல ஒரு பைசா கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல? அவர் சொன்னா அதெல்லாம் நடந்துருமா?
நீ அவர் சொல்றத சீரியஸா எடுத்துக்காத மணிகண்டா. சீரியஸா எடுத்துக்காம இந்த சொத்து என் தாத்தாவோடது. உன் மாமா சொல்ற மாதிரி என்னால தாரவாத்து கொடுக்க முடியாது. ஐயோ கடவுளே, நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. மாமா இந்த நிலைமையில இருக்கும்போது பத்திரம் காணாம போனாலோ இல்ல அந்த பத்திரத்தை புனிதாவோட மாமாவே எடுத்து வச்சிருந்தாலோ அதால எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல மாமா சரியாகட்டும். சொத்தை சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அது வரைக்கும் உங்க பையனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. முதல்ல பத்திரத்தை வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களான்னு சரியா பாருங்க. சும்மா சும்மா கத்தி பேசுறதுனால எல்லாம் சரியாயிடாது. இந்த வீட்ல தான் எங்கேயும் இல்லையே, திரும்ப எங்க போய் தேடுறது? எங்க சொன்னா என் பத்திரம் கிடைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். டேய் மணிகண்டா. ஓ கடவுளே, புனிதா, மணிகண்டன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான். அவங்கிட்ட நான் அப்புறமா பேசி புரிய வைக்கிறேன். மணிகண்டன் பேசுறத நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாதடா தங்கம். மணிகண்டன் என் மேல குறை சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் ஏமா வருத்தப்படணும்? சொல்ல போனா அவன் சொல்லிட்டு போன மாதிரி நானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் இருக்கேன். ஆமா, நாளைக்கு நானும் புனிதாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். கூட யாரை வேணாலும் வர சொல்லுங்க அத்தை. எது உண்மை யார் மேல தப்புன்னு போலீஸ் விசாரிக்கும் போது தெரிய வந்துடும்ல. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தா எல்லாருக்கும் நல்லது. இது வரைக்கும் பீரோ சாவியை நானும் அம்மாவும் தான் வச்சிருந்தோம். பீரோக்குள்ள இருக்கிறது எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது யாரு பீரோல இருந்து பத்திரத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க? மாமா எடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்றாரு. வேற யார் இதை பண்ணிருக்க முடியும்? கபிலன், நாம சாப்பிட போலாமா? கபிலன், உங்ககிட்ட தான் கேக்குறேன். எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஏன்? டைம் என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? விளையாடாதீங்க, வாங்க போய் சாப்பிடலாம். எனக்கு வேணாம். கபிலன், நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். விளையாடாதீங்க புனிதா. எனக்கு பசி இல்லைன்னு சொன்னா விட்டுருங்களேன். அது எப்படி கபிலன்? நீங்க சாப்பிடாம எப்படி? 1000 விஷயம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் தெரியாம என்னால சாப்பிட முடியாது. அப்படி என்ன உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு? நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? நானா? என்ன புதுசா சத்தியம்லாம் கேக்குறீங்க? ஏன் நீங்க உங்க மாமா கிட்ட சத்தியம் கேட்கலாம், நான் உங்ககிட்ட கேட்க கூடாதா? என்ன கபிலன் திடீர்னு வித்தியாசமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க அதை சொல்லுங்க புனிதா. நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இல்ல புனிதா, நீங்க எப்பவும் போல இல்ல. பீரோவை நீங்களும் உங்க அம்மாவும் தான் திறக்க முடியும்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பீரோக்குள்ள இருக்கிற பத்திரம் எப்படிங்க காணாம போச்சு? அதான் எனக்கும் எதுவும் தெரியல கபிலன்.